தற்போதைய நிலவரம் இதுதான். கடவுளே மாறி இழுத்து கொண்டு வந்துட்டேன். அதில் வந்து இந்த இராணுவத்தை நிற்கிறேன் பாருங்க. பயப்படாமல் நீங்கள் இந்த பாதை ஊடாக போகலாம். நேராக போனால் நேராக இதால் போனால் இங்கால போனால் அப்படியே குளத்துக்கு போகலாம். கீழ் இதான் வண்டுக்குரிய பாதை. அந்த அப்படி அந்த மூணு என்ன இருக்குதா? இந்த பாதையை பார்க்க சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு பின்னால் தெரியுதோ தெரியாது. இந்த பாருங்க அப்படி சைக்கிள் கொண்டு போகலாம் அதால். மோட்டர் சைக்கிளும் போகக்கூடிய மாதிரி செய்து விடுங்களேன். அன்பு தமிழ் உறவுகள் வணக்கம். இந்த கங்கனிக்கன்னு சொல்லினால் இரநம்பர குளத்தில் அன்றைக்கி வந்து இரநம்பர குளம் தற்போது வான் பாஞ்சு ஓரளவு ஓஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் வந்து நிறைய மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சி கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடம் நான் நிற்கிற இடமெல்லாம் வந்து தண்ணி பாஞ்ச இடங்கள் தான். தற்போது வந்து தண்ணி அதாவது வான் கதவுகள் வந்து நோமலாக தான் திறந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து எல்லா கதவுகளும் சும்மா நோமலாக பாஞ்சு கொண்டு இருக்குது. ஏன்னு சொன்னால் இரநம்பர குளத்தில் இருக்கின்ற அந்த நீர் மட்டத்தை வந்து பேணுற விதமாக தான் இப்போ ஓரளவு நீரை அந்த நிலத்து அந்த குளத்தில் பாவிக்கக்கூடிய அளவுக்கு நீரை வச்சுக்கொண்டு ஏனிய நீரை வந்து இப்போ திறந்து வைக்கிறோம். இந்த இடத்துல மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இரநம்பர குளத்தில் தற்போதைய நிலவரம் தொடர்பாக அனைத்து விவரங்களையும் பயந்து வளர்ப்புறோம். பாருங்கள், காணொலிக்கு போகலாம். இதில் முன்னே பாருங்கள், இது அந்த கீழ்ப்பக்கம் பாருங்கள். அதில் தான் அங்கே தான் பான் பாஞ்சோன்றிருக்கு பாருங்கள். இந்த கதவுகள் நோமலாக தான் திறந்துருக்குது. தற்போது வந்து குளத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் வந்து இதில் வந்து மீன் வாங்கலாம் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. மீன் வாங்க போய் கொண்டிருக்கணும். இதில் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். அதே போல் இஞ்சாலயம் வந்து மீன் நிறைய பேர் பிடிச்சி கொண்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், எத்தனை மோட்டர் சைக்கிள் வந்து நிற்குதுண்டு பார்த்தீங்களா? அகல் மீன் வாங்க வரீனமா இல்லாட உடுப்பை பார்க்க வரீனமோ தெரியல. நிறைய பேர் வந்தோன்றப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம், மீன் பிடிக்கணுமா இல்லையா என்ன மாதிரியான நிலப்பாடுகளை பார்ப்போம். ஒரு ஐயாட்ட கேட்டேன், என்ன ஐயா மீன் பிடிப்படுது அந்த ஐயா சொன்னார், அப்படி இப்படி தான் மீன் பிடிப்படுதுதான். கிட்ட போய் பார்ப்போம் எப்படி மீன் பிடிப்படுதான்ட்டு. பாருங்கள், இரநம்பர குளத்தில் இருக்கின்ற அந்த வான் கதவுகள் திறந்து இதெல்லாம் மாட்டிச்சு பாருங்கள். இதில் இந்த பெரிய ஒரு அணையை உடைச்சி இருக்குது பாருங்கள். உடைச்சி இப்படியே தள்ளி இருக்குது. அங்கால வீடுகள் இருக்குது. நல்ல காலம் இதோட தண்ணி இது ஒரு ரோடு ஒன்று போகுது. இந்த வண்டு ரோட்டே உடைச்சிட்டுது பாருங்கள். அப்படி தண்ணி பாயுதாண்டு பார்த்தீங்களா? போய் மாற்றலாம், கடலில் ஏறும். பேசல எனக்கு இப்போ தப்பு நீச்சல் தெரியும் வந்துடுறேன். பாருங்கள், விலை வீசி கொண்டு வைக்கணும். எப்படி எஞ்ச அளவு இருக்கணும் பாருங்கள். ஜப்பானோ இதை படகுது மீன். இங்கே பாருங்க, அண்ணோர மீன் ஒன்று பிடிச்சிட்டார். இங்கே எறிஞ்ச விலை வந்து அப்படியே நேராக வந்து இப்படி இங்கே வருது. ஏன்டா தண்ணிக்கு வந்து இழுத்து வந்துருக்குது ஃபுல்லாகவே. இல்லை பாருங்கள், ஜப்பான் பொடி வாட்டர் இருக்குது. என்ன மீன் என்ன இது? சிலாப்பியா மீன் பிடி வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா? பரவாயில்ல. என்ன மீன் திருப்பியும் குளத்துக்குள்ள போகிறது தான் நிற்கிது பார்த்தீங்களா? என்ன கணக்கு பிடிச்சிருக்கு இல்லை? உயிரோடையே வச்சிருக்குறீ இல்லைண்ணா? பாருங்க, ஓடுது மீன் பாருங்க. நிறைய மக்கள் வந்து இந்த இரநம்பர குளத்தில் நிற்கிறோம் பாருங்க. அறிவித்தல் போட்டிருக்கணும். இதில் ஒரு விடயத்தை சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பாதையால் வந்து அதாவது இந்த வட்டக்கச்சி, தர்மபுரம், விஸ்வமடு பக்கம் போகிற மக்கள் வந்து
இந்த இரநமட குளத்துக்கு பக்கத்தில், அதாவது பண்டக்கு கீழால் இருக்க பாதை ஊடாக போகக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்கு இப்போ நடந்து கொண்டிருக்குது. மற்றது பிரதான பாதை வந்து பிறந்தநாளில் போயிட்டு முல்லைத்தீவு போகின்ற பிரதான பாதை, அதை விட வட்டக்கச்சிகளால் போகிற பாதைகள் பிரதான, அதாவது பன்னங்கண்டியால் போயிட்டு வட்டக்கச்சியால் போகிற பாதையெல்லாம் தடப்பட்டிருக்குது. தற்போது வந்து இரநமடு பாலத்தால் போய் பாலத்தை கீழால் ஒரு பாதை என்று போகுது. அந்த பாலத்தால் தான் வந்து மக்கள் வந்து போகக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்கு இப்போ செய்திருக்குது. தற்போதைக்கு அந்த பாதைகள் திருத்தம் வரைக்குமான ஒரு ஒழுங்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிறத நான் இந்த காணொலி அவங்களை தெரியப்படுத்துகிறேன். மறக்காமல் எங்கேயும் போய் அலைஞ்சு தெரிய வேண்டாம், இந்த பாதை கூட போகிறதுக்கு ஒரு இலகுவான ஒரு வழியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த வருது பாருங்க, வாகனங்கள் வந்து இதெல்லாம் வந்து கொண்டிருக்குதா பாருங்க. இந்த இதால் பாரு, இந்த இதால் தான் வருது வாகனங்கள் பாருங்க. இது இந்த வண்டுக்கு கீழால் போகிற பாதை பிரதான பாதை. நான் போகிற நேரம் உங்களுக்கு வந்து அதையும் காட்டுறேன் பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த, அதாவது இந்த வான் பாயிறதை பார்க்குறது வந்திருக்கேன் நிறைய பேர் பாருங்க. அப்படி இவ்வளோ உயரத்து பாஞ்சு தண்ணி வந்து தற்போது வந்து குறைஞ்சிருக்குது. அங்கே வந்து மீன் பிடிச்சோன்னு இருக்கணும். இந்த அதில் பாருங்க, இந்த அதில் மீன் பிடிச்சோன்னு இருக்கணும். இப்போதைக்கு தற்போது வந்து இந்த அளவுக்கு தான் நீர் வந்து பாஞ்சோன்னு இருக்குது பாருங்க. அந்த மட்டத்தோட பாஞ்சோன்னு இருக்கு பாருங்க. இதில் பாருங்க, இராணுவத்தினரும் வந்து இங்கே ரெண்டு பார்த்து நிற்கணும். இதில் பாருங்க, நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கணும் பார்க்குறதுக்கு நம்மளோட குளம். பாருங்க எப்படி பாஞ்சோன்று கொண்டு தண்ணி. இந்த கதவுகள் வந்து சும்மா நோமலாக தான் திறந்துருக்குது. ஃபுல்லாக திறந்ததுகள் வந்து இப்போ நோமலாக திறந்துருக்குது. அந்த களிங்கால தண்ணி பாஞ்சோண்டே இருக்குது பாருங்க. தான் அதே மாதிரி இந்த கதவுகள் வந்து ஓரளவு தான் திறக்கப்பட்ட நிலையில் இருக்குது பாருங்க. ஒன்றுக்கும் சொட்டு நீர் எங்கள் சொத்துன்னு போட்டுங்க பாருங்க. வணக்கம். இதெல்லாம் எல்லா வாகனங்களும் வந்து கொண்டிருக்குது. இந்தியாவில் பாருங்க எப்படி இருக்குதுண்டு. மாங்காய், ஐஸ்கிரீம், சோழன்னு சொல்லி இங்கே பெருமொரு பிஸ்னஸ் ஒன்று நடந்து கொண்டிருக்கு இந்தியாவில். அதை விட இங்கே இல்லை, மேகி நூடுல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தோன்றிருக்கணும். பெரும் பிஸ்னஸ் ஒன்று நடக்குது இதுக்குள்ள. பட் அதை விட அங்கே வந்து மீனெல்லாம் பிடிச்சோன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே ரெண்டு மீனெல்லாம் பிடிக்கணும் பாருங்கள். இடமடம் எப்படி இருக்குதுண்டு. இந்த பாதையால் வலது கை பக்கத்தால் திரும்பி போகின்ற பாதை தான், அதாவது வட்டக்கச்சி போயிட்டு முல்லைத்தீவுக்கு போகின்ற பாதையாக இருக்குது. நான் இந்த பாதையை உங்களை காட்டி கொண்டு போகிறேன்னு பாருங்கள். இதில் தான் போகணும். இந்த பாதை ஊடாக வந்து வட்டக்கச்சி ராமநாதபுரம் போயிட்டு அப்படியே போகக்கூடிய பிரதான பாதை நான் அப்படி காட்டி கொண்டு போகிறேன் பாருங்கள். நேராக போனால், நேராக இதால் போனால், இஞ்சால் போனால் அப்படியே குளத்துக்கு போகலாம். கீழ் இதான் வண்டுக்குரிய பாதை. பிரதான பாதை பாருங்க அப்படி இருக்குதுண்டு.
உண்மையிலே இந்த பாதையை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பின்னால் தெரியுதோ தெரியாது, இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. குளத்தை பார்த்தீங்களா? குள வண்டு இது இதெல்லாம் போய்ட்டு இருக்கிறேன். பாருங்க அப்படியே வண்டிக்கால திரும்புது, பாதையிலான திரும்புது பாருங்க. எவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட வந்து இதே வந்து ஒரு 25-30 அடி உயரம் தரும் போல இருக்கு பாதையை. இதால் போயிடாது, இந்த பாதை மறைச்சிருக்கு பாருங்க. இதால் போயிடாது, அப்படியே வந்து நேராக வண்டுக்கு போகுது. இதால் போயிடும் இந்த பாதை. இப்போ திரும்பி இடக்கையால் திரும்பி போகணும். திருவிழா வந்து நடக்குது. பாருங்க கிராமம் மட்டும் பாருங்க, ஆடுகள் மாடுகள் எல்லாம் ரோட்டில் வரும். இதுதான் கிராமம். ஆனால் கார் போட்ட கிராமம் இது. ரோட்டு பாருங்க, கார் ஊற்றி இருக்குது. தம்பி எதால இதுக்கு போகணும் பட்டாக்கச்சிக்கு? இது நேரங்க இது அங்கே போகுது ராமநாதபுரம். இதால் போயிட்டு இங்கே போகலாம் விஸ்வமடு. ஆ இது கட்டியாப்பா அது மண்டபத்தில் போக சும்மா போய் இப்படி இல்லை தள்ளி ரோட்டு நடக்கும். அதாவது இடக்கை பக்கத்தால் போய் போக பெரிய சிவன் கோயில் ஒன்று, சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயிலால் வேலை இது இது நல்ல ரோட்டு என்ன? இது இந்தியாவில் நல்ல ரோட்டில் இதால் போய் சரியா. இதில் 2 ரோடு இருக்குது. இதால் வந்து போகிற ரோடு வந்து மண் பாதையாம். இதால் போவோம் நாங்கள் கார் ரோட்டால். பாருங்கள் இதில் தண்ணி நிற்கிது. இதெல்லாம் தண்ணி நின்ற இடங்கள் தான் இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஆமாம் எதால பட்டாக்கச்சிக்கு போகணும். இதான் இதாலையா? டப்பா அங்கே போகுதா? விஸ்வமோட போகுதா? சந்தேரி போய்ப்போம். ரைட். நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா அதில் வாரவர்கள் கேட்டு வந்த உடனே அதில் போகலாம். அதே மாதிரி தான் இருக்குது. மாடல் வந்து நீட்டாக கிளியராக இருக்குது. அதனால் விளக்கையால் திரும்ப போகணும். அண்ணா இன்னும் இந்த பாதை என்ன மாதிரி இது போகலாமா? வந்துட்டா வந்துட்டுதா? இதால் போகலாம் தானே? என்ன விஸ்வமோடைக்கு போகணும். இதால் கட்ட என்ன தண்ணி வந்துட்டு தானே? ஆ ஆமாம் பத்துனா போகலாம். இதால் போகலாம். இதை கட்ட இதை கிட்ட இதால் போகிறேன். அதெல்லாம் போகிறேன். இது பட்டக்காட்சி சந்தையாடியால் விளக்கை பக்கம் திரும்பி போக வந்து ஒரு ரோட்டு ஒன்று வருது பார்ப்போம். இது வந்து தண்ணி ஓடுறது இந்த பாதை வந்துட்டான் பார்ப்போம்.
இதெல்லாம் பாருங்கள் 2 சைட்லேயும் தண்ணி நிற்கிது. ஓரளவு தண்ணி வடிஞ்சிட்டேன்னு நினைக்கிறான். முன்னுக்கு தான் அந்த பாலம் முடிஞ்சிருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வயலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குது. இப்போ தண்ணி லைட்டாக என்ன இழுக்குதா? எப்படி இருக்கு அந்த இடத்த பார்த்தீங்களா? என்ன இழுக்குதா? போகலாமா? போவோமேண்ணா. பாருங்க நண்பர் இதால் போகிறார், அடுத்த நாள் போகிறார். பார்ப்போம் எப்படி இருக்குது. அங்கே பாருங்க மோட்டர் சைக்கிள் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது, பிரச்சனை இல்லை, நார்மலாக போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் தாழ்ப்பமாக இருக்குது பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் தாழ்ப்பம். மற்றபடி போகலாம், ஒரேடியாக பிடிச்சு கொண்டு போனால் போயிடலாம். ரைட், ஆள் போயிட்டு இறங்கால. நீங்கள் போகலையா தம்பி? இந்த இடத்துல தான் அந்த நிறைய உடைச்சி பாஞ்சது. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து அங்கே 1 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு அங்கால வந்து தண்ணி பாஞ்சிடும். முன்னுக்கு தான் வந்து அந்த இந்த பாலம் இருக்குது. அதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பொக்கனை, அதாவது புளியம்பொக்கனை கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற பாலம் வந்து அந்த பாலம் தான். நான் உங்களுக்கு அதையும் கொண்டு காட்டுறேன். தலான் போகணும், போகிற வழி இல்லை. போவோம் அந்த போகிறாங்க பாருங்க. பாருங்கள் அதில் இன்னொரு மோட்டர் சைக்கிள் வருது பாருங்க. இதுதான் நிலவரம், தற்போதைய நிலவரம் இதுதான். இதால் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பயப்படாமல் நீங்கள் இந்த பாதை ஊடாக போகலாம். என்ன வரட்டா? நாங்கள் நிற்கிறோம் வாங்க. என்ன மோட்டர் சைக்கிள் ஓடுது இல்லையா? அதெல்லாம் தள்ளு வடிவாக வருது. போகலாம். கடவுளே, ஒரு மாதிரி வந்துட்டேன், மாதிரி இழுத்து கொண்டு வந்துட்டேன். அதில் வந்து இடையில் வேற கொஞ்சம் அதாவது தண்ணி ஓட்டம் வந்து கூடவாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் வந்து நிறைய தண்ணி ஓடுது. இப்போவே இந்த அடியாண்டா ஜோதிச்சு பாருங்கள், மழை பெருசாக போயிட என்ன மாதிரி ஓடி இருக்குமாண்டு. இங்கே ஓடிக்கொண்டே இருக்குது தண்ணி, பயங்கரமாக குளிருது. இங்கே இழுப்பையோண்டு இப்பவும் இருக்குதா, லைட்டாக சின்ன இழுத்தோண்டு போயிடும். பாருங்க, இதுதான் வந்து புளியம்பொக்கனையில் முன்னுக்கு இருக்கிற பாலம். பார்ப்போம் இந்த பாலம் தற்போது என்ன நிலையில் இருக்குதுண்டு. தலையும் தண்ணி பாஞ்சன்னு சொல்லி சொன்ன பார்ப்போம் எது உடாச்சிருக்காண்டு. இந்த சைட்டாலெல்லாம் அரித்தது கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிட்டது. இங்கே இப்போ நேராக போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த இடங்களெல்லாம் பாருங்கள் எப்படி சேதமாக கிடக்குதுண்டு. கல்லுக்கடையே காணும் பார்த்தீங்களா, கல்லுக்கடை ஃபுல்லாக போயிட்டு அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டுது. போட் மட்டும் தான் கிடக்குது. இதில் கல்லுக்கடை போட் தான் இருக்குது, ஆனால் ஒன்றையும் காண இல்லை, எல்லாம் அள்ளி கொண்டு போயிட்டுது. அப்படி இங்கே பாருங்கள், இந்த சைட்டால் ஃபுல்லாக உடைச்சி கொண்டு போயிட்டுது. அப்படியே நேராக போய் பார்ப்போம் என்ன மாதிரி இல்லை பழண்டு.
பாருங்கள் இப்போ லைட்டாக வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இந்த பாலத்தில், இன்னும் தண்ணி நிற்க இல்லை. பாருங்கள் அப்படி இருக்குதாண்டு. இதில் பாருங்கள் தண்ணி இப்போவும் லைட்டாக ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இந்த வேலை திட்டம் அப்படியே இடையில் நிற்கிது, இன்னும் வேலை முடியலை. இங்கே பாருங்க அப்படி தண்ணி அரிச்சிருக்குதாண்டு. அப்படி அரிச்சு ஓடி இருக்குதாண்டு பாருங்க தண்ணி. இந்த பிரதேசம் ஃபுல்லாகவே அரிச்சு ஓடுது. இப்போ கொஞ்சமாக அந்த பாலத்து கீழால் கொஞ்சம் தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குது. இங்கே பாருங்கள் பார்க்க தெரியும் உங்களுக்கு. இங்கே ஓடுது பாருங்கள் தண்ணி. நிற்க வேண்டியதான். இந்த பாலம் தான் உடைஞ்ச பாலமாக பார்ப்போம் கிட்ட போய். அப்படி இருக்குது அந்த பாலத்தை. இதில் வந்து இராணுவத்தினர் வந்து நிற்கணும் பாருங்கள். இதில் முன்னுக்கு இராணுவத்தினர் நிற்கணும். ஆடிஜே நிற்கிது, பிரேசையில் வாகனம் ஒன்று நிற்கிது இதில் முன்னுக்கு. இதால் இறங்கி தான் நாங்கள் போய் நம்ம ஆக்கள் பாருங்க. பார்த்துட்டியா பாருங்க ஆக்கள் இதால் இறங்கி தான் நடந்து போயினோம். நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குதான் பாருங்க. மோட்டர் சைக்கிள் வாகனங்கள் ஒன்றும் போயிடாது. ஆடியே நிற்கிது. மற்றதில் வந்து இராணுவத்தில் நிற்கணும் பாருங்க. சைக்கிள் கொண்டு போகலாம் அதால். மோட்டர் சைக்கிளும் போகக்கூடிய மாதிரி செய்து விடுங்களேன். நீங்களும் இன்ஜினியர் தானே, அப்புறம் மண்மூட்டை அடிச்சு விடுங்க. சைக்கிள்களுக்கு மட்டும் அனுமதி இருக்குது, நடந்து போகலாம். மோட்டர் சைக்கிளுக்கு அனுமதி இல்லை. மோட்டர் கொண்டு விட மாட்டான். இதில் பாருங்க இதால் தான் இறங்கி போகக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றும்படி அனுமதிகள் இல்லை பாருங்கள். எப்படி இருக்கின்ற இடம் இதுக்கெல்லாம் தண்ணி பாஞ்சு தற்போது வந்து தண்ணி ஓட்டம் எல்லாம் நின்றுட்டுது. ஆனால் மக்கள் இதால் நடந்து போகிறோம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து இந்த பாலங்களை இனி திருத்தி செய்கிறேன்டா இப்போ செய்ய போயினோ தெரியல. பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு எல்லாம் உடஞ்சிட்டுது. பாருங்கள் ஃபுல்லாகவே மறைச்சி கிடக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிருக்கு பாருங்கள். அடையாளம் தெரியுது பாருங்க. வயல்கள் எல்லாம் சரி. பாருங்கள் எப்படி இருக்கின்ற இடத்தை.
அந்த அப்படி அந்த மூளையெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு பாருங்க அதில். இதெல்லாம் உடஞ்சிருக்குது. ரைட், நான் போகிறேன். உங்களுக்கு இந்த காணொலியில் தெளிவாக இந்த விடயங்கள் தெரியும் நினைக்கிறேன். பெரும்பாலும் பிறந்திலிருந்து வர ரோட்டுக்கு வரையில்லாது, நீங்கள் அங்கே நிற்கணும். அதே மாதிரி வந்து வட்டக்கச்சால வந்தும் வரையில்லாது இடையில், அதாவது அதுவும் வரையில்லாது. அதை விட நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இரண்டமோட பாலத்துக்கு கீழால் ஒரு பாதை என்று வருது, அந்த பாதை கூடாக தான் இந்த பக்கம் பெறக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நிலப்பாடு வேற உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.